வணக்கம். இது ஜூபிட்டர் ZX VS6 மாடலு. இது ஸ்டார்டிங்கில் போட்ட மாடலு. இப்போ போட்ட மாடல்னால் இந்த ஹெட்டு கப்லாம் ஈஸியாக கழட்டலாம். இதுக்கு முன்னாடி போட்ட மாடலு. அதுக்குனால அந்த வால்வு கப்பு தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுனாக்க வண்டி ஓயாமல் ஆஃப் ஆகுதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட்டு தான் வருது ஃபுல்லாக. ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ கலட்டி ப்ரெஷர் நல்லா தான் பார்க்கணும். நல்லா இதாக தான் பார்க்கணும். இதுலேயே இவ்வளோ மண் இருக்குது பாருங்க. இதில் இந்த டெஸ்ட் தான் போய் பெரும்பாலும் அடைக்கிறது. இதில் இதாக இருக்குது. ஆமாம், இப்போ சாவியை போடுவோம். சாவியை போட்டால் நல்லா வரணும். என்ன செய்து பார்ப்போம். சாவியை போட்டால் இது நல்லா வரணும். ஓகே, நல்லா ப்ரெஷர் நல்லா இருக்குது. இப்படி தான் ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிறோன்னு. ஓகே, இதை லாக் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே பார்ப்போம். அடுத்து பெட்ரோலு. இங்கே ப்ரெஷர் இங்கே நல்லா வருதான் பார்ப்போம். ஆமாம், ஏன்னா இப்படி பார்த்தா தான் என்னங்கிற நம்ம எதையும் நம்ம சரியாக கணிக்க முடியாது. அதனால இது வந்து மேலாப்பில் உள்ள பொருள் தானே, கழட்டி நம்ம செக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த போல்ட்டை கழட்டிட்டு இல்லை ப்ரெஷர் இதில் கரெக்டாக இருக்காம பார்ப்போம். இதில் ப்ரெஷர் இதில் கரெக்டாக வருதான் பார்க்கணும். ஆமாம், இப்படி பார்த்தா தான் ஒன்றா பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இதில் நல்லா பளிச்சுன்னு அடிக்கணும். இது நல்லா இதாக இருந்தால் கரலாக இருந்தாலும் தொடச்சிக்கிடுங்க. ஆனால் இதோட அமைப்பு கிளீன் பண்ணுற அமைப்பு வேறு. உங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா சின்ன சின்ன இதாக சின்ன இது இருந்தாலும் பிசுறில் போய் லாக்காக இருந்தாலும் உங்களை அடைச்சி தான் ஓடும். ஆமாம், ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கேன், ஒரு கையில் ப்ரெஷர் எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியல. இதை வரேன் பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், சாவி போட்டால் நல்லா ப்ரெஷர் அடிக்கணும். ஓகே, நல்லா தான் அடிக்குது ப்ரெஷரு. ஆமாம், கொஞ்சம் அடுத்த கண்டிஷன் என்னங்கிற பார்ப்போம். இந்த மாதிரி அடிச்சு இடையில அடிக்கடி ஆஃப் ஆச்சுன்னா ப்ளக்கெல்லாம் மாற்றி விட்டுருங்க. நம்ம ஏர் ஃபில்டர் எப்படி இருக்கும் பார்ப்போமா? இன்னும் வால்வு செக் பண்ணலாம், வால்வு செக் பண்ணிக்கிடுவோம். ஏர் ஃபில்டர் எப்படி இருக்கும் பார்ப்போமா? ஏர் ஃபில்டர் புதுசு தான் போட்டிருக்காங்க. ஆமாம், பக்கா இருக்குது. ஒரிஜினலாக என்ன செக் பண்ணிடுவோமா? இந்த டிவிஎஸ் தான் போட்டிருக்கு, ஒரிஜினல் தான் மாட்டியிருக்காங்க. நல்லா இருக்கான் பார்த்துருவோமா? ஓகே, ஏர் ஃபில்ட்ரு நல்லா தான் உள்ள கிளார் அடிக்கிறதுல ரெஃப்ளெக்டர் மாதிரி அடிக்குதா? அப்போ ஏர் ஃபில்ட்ரு நல்லா தான் இருக்குது. இந்த கேப்பில் அடிக்குதா? ஓகே, அப்போ ஏர் ஃபில்ட்ரு மாற்ற தேவையில்லை. ஆமாம், டிவிஎஸ் ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க. ஆமாம், ஏன்னா இது வேறு ஏதாவது கம்பெனியாக இருந்தால் இந்த இடத்த வேறு கம்பெனி நேம் வந்துடும். இந்த உள்ள ஏதாவது இடத்துல கம்பெனி நேம் இருக்கு, எதுவும் இல்லை. ஆமாம், ஒரு இதான் மாற்றிருக்காங்க. மாற்ற தேவை இல்லை. ஆனால் அதுக்குள்ளே உள்ள கருப்பு கருப்பாக இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஏர் ஃபில்ட்ரு உள்ள டேமேஜாக இருக்குது. ஒரு ஏர் ஃபில்ட்ரு கண்டிப்பாக மாற்றி விட்டுருவோம். ஆமாம், ஏன்னா அந்த உள்ள டேமேஜாக இருக்குது. இந்த கிழிஞ்சிருக்கா, இந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனைகளை இழுக்கும். அதனால ஏர் ஃபில்ட்ரை மாற்றி விட்டுருவோம். வால்வையும் கழட்டியாச்சு. இருக்கா வால்வு கப்பையும் கழட்டி இப்போ டைமிங்கில் வச்சுட்டேன். டைமிங்கில் வச்சு பார்க்குறேன், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஒரு வால்வு இருக்கா, ரெண்டு வால்வுமே நூல் பிடிச்சாப்புல இருக்குது. சேக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆமாம், ரெண்டு வால்வுமே சேக்கு இருக்குது. அப்போ வால்வெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ஏர் ஃபில்டரையும் அந்த ப்ளக்கையும் மாற்றி விட்டுருவோம். ஆமாம், வண்டி ஸ்லோ ஸ்பீடில் அடிக்கடி ஆஃப் ஆகுது. அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து எதையும் மாற்றுங்க. நம்ம டக்குன்னு தெரியாது, ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். பெரிய அளவில் நம்ம தொந்தரவாக போயிடும். அதே மாதிரி பெட்ரோல் வந்து மாற்றி போட்டு பாருங்கள். ஒரே கம்பெனி பெட்ரோல் போடாமல் ஒரு கம்பெனி போட அடைச்சி போக அடுத்த கம்பெனி பெட்ரோலை மாற்றி போடுங்க. அப்படி பார்த்து தான் எல்லாம் சரியாக பார்க்க முடியும். இந்த ரூல்ஸ் இல்லைன்னா ஆன்லைனில் இருக்குது. இது அப்படியே ஒரு ஃபோட்டோவில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் போட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்கள். மீஷோவில் தான் வாங்கினேன். அதனால் இப்போ வாங்கும்போது ஒன்றும் யூஸ் இல்லை, இப்போ நல்லா யூஸ் ஆகுது. ஆமாம், ஏன்னா சும்மா இருக்கையில் ஏதாவது வாங்கி வச்சிங்கன்னா தான் இருக்கும்போது உங்களுக்கு பயன்படும். பிஎஸ்சிக்கு ஆயில் இப்போ தான் மாற்றினேன்னு சொன்னாங்க. மற்றபடி ஜென்ரலாக ஒவ்வொன்றா நான் செக் பண்ணி பார்க்கணும். லைன் என்ன பிசு வச்சுக்கா இல்லைன்னு ஏதாவது செக் பண்ணி பார்த்து மாட்டணும். ஓகே, அவ்வளோதான் தகவல். BS6 ஜூபிட்டர்னா ஆஃப் ஆகுதுன்னா முதல்ல வால்வெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதாவது பெட்ரோல் ப்ரெஷர் கரெக்டாக அதில் வருதான் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே கரெக்டாக ப்ரெஷர் ஆகுதான் பாருங்கள். இதில் ஆமாம், ப்ரெஷர் கரெக்டாக வருதான் பாருங்கள். அப்போ வால்வு கரெக்டாக இருக்காங்கிற செக் பண்ணிக்கோங்க. இந்த வால்வு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளக்கையும் ஏர் ஃபில்டரையும் கண்டிப்பான முறையில் மாற்றிடுங்க. ஏர் ஃபில்டர் இப்போ மாற்றின மாதிரியா புதுசாகவே இருக்குது, இல்லை கம்பெனிலேருந்து வந்ததா, வண்டி ஓட்டம் இல்லாத வண்டியான்னு சரியாக தெரியலை.
ஆனால் இடையில டேமேஜாக இருக்குது. டேமேஜ் இருந்தாலும் பிரச்சனை வரத்தாஞ்சிங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி டேமேஜ் தான் மாற்றிக்கிறீங்க. ப்ளக்கு P6னால இதான், வேறு பெருசாக ஒன்றும் இருக்காது. தொடர்ந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நீங்கள் ஏதாவது இப்போ இந்த மீட்ரு போட்டு தான் செக் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்குன்னு தனியாக மீட்ரு இருக்குது. பெட்ரோலை மட்டும் மாற்றி போடுங்க. பெட்ரோலை மாற்றி போட்டு ஓட்டி பாருங்கள். இன்ஜின் ஆயிலை கரெக்டாக மாற்றுங்க, ஏர் ஃபில்டரை மாற்றுங்க, ப்ளக்கை மாற்றுங்க. மாற்றி விட்டு ஓட்டி பார்த்துட்டு அதுக்கு பிறகு மற்ற என்னங்கிற பார்த்துக்குங்க. ஒரு சின்ன தகவல். நன்றி, வணக்கம். இந்த வண்டி ஜூபிடெக் ஏர் ஃபில்ட்ரு புதுசு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரிஜினலு ஏர் ஃபில்ட்ரு. இந்த அதில் உள்ளே இந்த பாஞ்சு வரேன். இந்த பாஞ்சு வச்சு வர்றது நல்ல டைப்புன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த பாஞ்சு டெஸ்ட் வந்துச்சு, அந்த பாஞ்சை கிளி பண்ணி போட்டுக்கலாம். இதில் தான் வந்து தூசி நான் வந்து உட்காரேன். ஒரிஜினல் எவ்வளோன்னா 280 ரூபா. பாஞ்சு ஒரு ப்ளக்கு, எஜ்ஜிகே ப்ளக்கு. ஆமாம், இந்த மாதிரி அடப்பு கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி அப்படி இருக்கிற ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி வந்துச்சுனாக்க இந்த ஏர் ஃபில்ட்ரு இந்த ப்ளக்கை மெயினாக மாற்றி விடுங்க. ஏன்னா வண்டி சுத்தமாக ஆஃப் ஆகி நின்றுக்கிடுச்சுன்னு வச்சுக்கிறோங்க, என்ன கம்ப்ளைண்ட்டும் கண்டுபிடிச்சிடலாம். அப்பப்போ ஆஃப் ஆகிறது டக்குன்னு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட ஆஃப் ஆகும் BS6 பொறுத்தளவு. அதனால் இந்த மாதிரி ஆஃப் ஆச்சுன்னா ஏர் ஃபில்ட்ரு, இது பெட்ரோலு, மூணையும் சரி பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற வேலையில் என்ன இருந்தாலும் பாருங்கள். ஏன்னா அதுக்கு ஏதாவது செலவு, வேறு ஏதாவது செலவு பார்க்கணும், அதிக செலவாக தான் வருது. அதனால சொல்கிறேன், பெட்ரோல் வேறு கம்பெனி மாற்றி போடுங்க. அதுக்கு மேலே ஏர் ஃபில்ட்ரு ப்ளக்கையை மாற்றி விட்டுங்க. இன்ஜின் ஆயில் கரெக்டான டைட்டில் மாற்றுங்க. இதை மெயின்டைன் பண்ணிவிட்டு அடுத்த வேலை என்னென்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.